Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆர்டர் ஃப்ளோனா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதாவது ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வந்து ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் 6 மந்த்தா வந்து ஆப்ஷன் பையிங் தான், அதுவும் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் அண்ட் ஆஃப் இயரா வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்க்கோ நார்மலா நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்டை வச்சு பண்றதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் அதெல்லாம் தான் இந்த வீடியோ நான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ்னா என்னன்னு வந்து ஃபுல்லா வந்து நான் வந்து சொல்லிடுவேன். ஒருவேளை உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா அதுக்கும் நீங்க எப்படி கத்துக்கலாம்னு சொல்லி நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன். ஸோ இப்போ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது வந்து ட்ரேடிங் வியூல ஒரு நார்மல் சார்ட் தான் வந்து நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நிஃப்டி 50யோட ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து சார்ட் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் பிரைஸ் ஆக்ஷன் படி மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு சார்ட்ஸ் இருக்கு. அதாவது வந்துட்டு புல்லிஷ் கிரீன் கேண்டில் ரெட் கேண்டில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. இந்த கேண்டில்ல வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு டீடைல்ஸ் இருக்காது. இந்த கேண்டில்ல வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா ஓப்பன் இருக்கும், ஹை இருக்கும், லோ இருக்கும், க்ளோஸ் இருக்கும். OHLC இந்த 4 டீடைல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடிங் வியூல வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டை வச்சுதான் முக்கால்வாசி 90% ரீட்டைலர்ஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் அவங்க வந்துட்டு ஆப்ஷன் பையிங்ல வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னே சொல்லலாம். இந்த ஒரு கேண்டில் பார்த்து ஒரு கிரீன் கேண்டில் நல்ல புல்லிஷ் கேண்டில்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷன் போவாங்க, வெறும் கேண்டில் வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்ல அப்படி இருக்காது. உங்களுக்கு இதை விட உங்களுக்கு அதிகமான டீடைல்ஸ் வந்து ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்ல வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் டூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இண்டிகேட்டர் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் நிறைய பேர் இண்டிகேட்டர்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இண்டிகேட்டருங்கிறது வேற, உங்களுக்கு டூல் அப்படிங்கிறது வேற. ஸோ இப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் டூல் வந்து என்ன, அதுக்கும் இந்த நார்மலா நீங்க யூஸ் பண்ற இந்த ட்ரேடிங் வியூக்கும் நார்மலா பிரைஸ் ஆக்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து நாம வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க தயவு செஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்க. கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ட்ரேடிங் வியூல இருக்க இந்த கேண்டில்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும்னா ஓப்பன், க்ளோஸ், ஹை அண்ட் லோ. அதாவது இந்த கேண்டில் வந்து ஓப்பன் எங்க ஆகுது, எங்க க்ளோஸ் ஆகுது, எவ்வளவு ஹை போயிருக்கு, எவ்வளவு லோ போயிருக்கு, இந்த 4 டீடைல் மட்டும் தான் கிடைக்கும். பட் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ்ல ஒரு கேண்டிலுக்குள்ளாரே வந்துட்டு எவ்வளவு பையர்ஸ் வந்திருக்காங்க, செல்லர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரியும். ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து ஆர்டர் ஃப்ளோட என்னன்னு சொல்லி காமிக்கிற பாருங்க. ஸோ இதுதான் வந்து கோ சார்ட்டிங். கோ சார்ட்டிங்ல வந்துட்டு நான் ஆர்டர் ஃப்ளோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இதுக்கு பிளான் வந்து எடுக்கணும் நீங்க. ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேண்டிலுக்குள்ளார இப்படிதான் வந்து இருக்கும் ஒரு கேண்டில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த கேண்டிலுக்கு இந்த கேண்டிலுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு நார்மல் கேண்டில். ஸோ இதுலயும் நான் 15 மினிட்ஸே வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுலயும் 15 மினிட்ஸ் வச்சுக்கோ, நம்ம இதுலயும் 15 மினிட்ஸ் வச்சுக்கோ. ஸோ கொஞ்சம் ஜூம் அவுட் வந்து பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டிலுக்குள்ளார ஜூம் பண்ணி காமிச்சுன்னா அங்க வெறும் பிளெயினா அந்த கேண்டில், இங்க நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த பக்கம் நிறைய நம்பர்ஸ் இருக்கு, இந்த பக்கம் நிறைய நம்பர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கீழே ஒரு சார்ட் ஒன்று நான் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே ஒரு சார்ட், ஒரு பார் ஆட்டம் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குது அட்வான்ஸ் லெவல்ல. ஸோ இதனாலதான் வந்துட்டு நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு கேண்டிலுக்குள்ளார எவ்வளவு பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் கட்டா காமிச்சிரும். இதுல வந்துட்டு உங்களுக்கு அது காமிக்காது. ஸோ இதனாலதான் வந்து இது அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டில் வந்துட்டு இத்தனாயிரம் லாட் வந்து பையிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுலயே டெல்டா, வால்யூம், மினிமம் டெல்டா, மேக்ஸிமம் டெல்டா, குமுலேட்டிவ் டெல்டா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ டெல்டானா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அது ஒரு டாபிக். ஸோ உங்களுக்கு இங்க எல்லோ கலர்ல இருக்கு, ஸோ அண்டு கிரீன் கலருக்கு இங்க பிளாக் பாக்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ பத்தியே பாத்தீங்கன்னா உள்ள போனோம்னா நமக்கு நிறைய டீடைல்ஸ் வந்துட்டு ரொம்ப லென்த்தியா போகும். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 15 hours to 20 hours வந்து தேவைப்படும். இந்த ஆர்டர் ஃப்ளோ பத்தி ஃபுல்லா நீங்க பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒவ்வொரு டீட்டெயிலா வந்து வரும். அதாவது இந்த கிரீன் கலர் கேண்டில் ஏன் இங்க இருக்கு, ஸோ இங்க ரெட் கலர்ல ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸா வந்துட்டு நம்மளுக்கு இதுல வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஆர்டர் ஃப்ளோ பத்தி நம்ம இந்த கோர்ஸ் ஒன்று எடுத்துட்டு இருக்கோம். அந்த கோர்ஸ்ல நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ அந்த கோர்ஸ் பத்தி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸோ அதை வந்து நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. அந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு
இது வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப். இதுல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிங்க. இதுல உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸோட டீடைல்ஸ். கம்மிங் ஜூன் 1 வந்துட்டு நம்ம கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் பேட்ச் வந்து 4th. ஸோ நான் இது நாள் வரைக்கும் டைம் இல்லாதங்காட்டி ஆல்ரெடி 3 பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு 4th பேட்ச். ஸோ டைம் இல்லாதங்காட்டி நான் வந்துட்டு வீடியோ கோர்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஆன்லைன் கோர்ஸ் இது வந்து 5000 ருபீஸ் தான். என்ன 5000 ருபீஸா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஒரே ட்ரேட்ல 5000 எல்லாம் வந்துட்டு லாஸ் பண்றவங்க இருக்காங்க. 5000 கிடையாது 10,000. இந்த 5000 வந்து சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு 100% ரிட்டர்ன் வந்துடும். நீங்க எடுக்கிற ட்ரேட்ல நீங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த 5000 ரெக்கவர் பண்ணிடலாம். இதுல நான் என்னென்ன கவர் பண்ணேன்னா பிரைஸ் ஆக்ஷன் பேசிக் டு அட்வான்ஸ் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ பேசிக் டு அட்வான்ஸ் ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு டெய்லி 1 hour வந்து கிளாஸ் இருக்கும். மார்னிங் வந்துட்டு இந்த கோர்ஸ் டைமிங் வச்சிருப்போம். மார்னிங் ஏன் வச்சிருக்கோம்னா மார்னிங் டைம்ல தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க வந்துட்டு ஒரு புதுசா ஒன்று லேர்ன் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு புரிய வரும்னு சொல்லிட்டு ஸோ இந்த கோர்ஸை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க. இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு என்னென்னலாம் கவர் ஆகும்னா ஆர்டர் ஃப்ளோனா என்ன, ஆர்டர் ஃப்ளோ வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணுவேன். ஸோ இந்த கோர்ஸ் பத்தி உங்களுக்கு நான் கிளியரா வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த கோர்ஸ்ல வெயிட் இந்த கோர்ஸோட டீடைல்ஸ், இந்த கிளாஸ் டீடைல்ஸ் ஷெட்யூல் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு இது நான் போன கிளாஸோட ஷெட்யூல் வந்து போட்டு வச்சிருந்தேன், அது சொல்றேன். உங்களுக்கு பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ், உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ், உங்களுக்கு ஏடிஎம் ஐடி ஓடிஎம் இந்த மணி அதெல்லாம் டீடைல்ஸ் சொல்லிடுவோம். பிரைஸ் ஆக்ஷன், சப்ளை டிமாண்ட், வேல்யூ ஏரியா ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் நீங்க 1 வீக் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பிரைஸ் ஆக்ஷன்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க அதோட ரிவ்யூ வச்சிருவோம். அப்புறம் ஆர்டர் ஃப்ளோட பேசிக் செட்டப்ஸ் அண்ட் ஃபுல் டீடைல் and order flow strategy and order flow price action combo strategy. மார்க்கெட் ப்ரொஃபைலும் உங்களுக்கு வந்து நான் வந்து இதுல சொல்றேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக்ல வந்து நம்ம சொல்றோம். ஸோ நான் வந்து எப்படி ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு இதுல வந்து சொல்லிடுவேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோனா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல என்னென்ன வந்துட்டு தெரியுது அந்த ட்ரேடிங் வியூலனா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் தான் தெரியுது. பட் இதுல அப்படி கிடையாது. இதுல வந்துட்டு உங்களுக்கு டெல்டா தெரியும், ஸோ மினிமம் டெல்டா தெரியும், வால்யூம் தெரியும். ஸோ எல்லாமே வந்து நம்பர்ஸா வந்து கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ அதனால நீங்க ஒரு கேண்டில்லையும் வந்துட்டு எவ்வளவு பையர்ஸ் வராங்க செல்லர்ஸ் வராங்கன்னு பார்த்துட்டு நீங்க கால் சைடு போலாமா புட் சைடு போலாமான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்க இதை வச்சு உண்மையாலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். இன்னைக்கு லைவ் மார்க்ல நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க என்னுடைய டெலிகிராம் குரூப்ல இருந்தீங்கன்னா தெரியும் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நான் டெய்லி P&L வீடியோவும் போட்டுட்டு இருக்கேன். அதாவது என்னுடைய P&L சென்சிபிள் வந்து என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் வந்து நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு 1400 லாஸ் தான் பண்ணேன். 1300 நேத்து வந்துட்டு 11,000 ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ இந்த ஓவரால் மந்த் வந்துட்டு ஏப்ரல் மே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. என்னோட P&L வந்து இந்த வீடியோல வந்து நான் காமிப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்கே வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் நிப்டி வில் கிளியர் டே ஹை அப்படின்னு சொல்லிட்டு 10:30க்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நல்லா நோட் பண்ணீங்க, டைம் 10:30. ஸோ பேங்க் நிப்டி சார்ட்டுக்கு வந்து நான் போய்க்கிறோம். நார்மல் சார்ட்டுக்கே வந்து நான் போய்க்கிறேங்க. ஸோ 10:30 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல நான் போய்க்கிறேன். 5 மினிட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து ஹை. உங்களுக்கு வந்து 43,743 வந்து ஹை. 10:30ங்கும் போது எப்போ சொல்லியிருந்தேன்னா 43,630க்கு வந்து நான் சொல்றேன். அதாவது இங்கிருந்து 120 பாயிண்ட் வந்து நான் மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 10:30 சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எத்தனை மணிக்கு ஹிட் ஆயிருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு 11:55 வந்து அந்த டே ஹையவே பிரேக் பண்ணி உங்களுக்கு மேல போயிட்டான். ஸோ நான் வந்து சொன்ன மாதிரியே பேங்க் நிப்டி வந்து டே ஹையை வந்து கிளியர்னு போட்ட மாதிரியே இது வந்துச்சு. நம்மளுடைய குரூப்லயும் மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணாங்க. ஸோ இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 3,400 ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. நம்மளுடைய ப்ரீமியம் குரூப் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அதுல சேர்ற குரூப் இருந்தாலும் ஜாயின் பண்ற குரூப் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நார்மல் குரூப் ஃப்ரீ குரூப் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம ட்ரேடு வந்துட்டு இந்த ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ இந்த ட்ரேடு வந்து நான் கொடுத்துருக்க பாருங்க. 325ல பை கொடுத்து 400 டார்கெட் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் 500 600 போயிடுச்சு. 400 75 பாயிண்ட் ஈஸியா உங்களுக்கு டெய்லி வந்துட்டு பேங்க் நிப்டியில் 40 பாயிண்ட் நிப்டியில் 20 பாயிண்ட் வந்து ஈஸியா ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி பிடிக்க முடியும்னா கண்டிப்பா பிடிக்க முடியும். இப்போ இதுல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நிறைய ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்துட்டு உங்களுக்கு அக்யூரேட்டா வந்துட்டு இவ்வளவு டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கும். சரி ஓகே இதெல்லாம் ஓகேடா நீ வந்து சொல்லித்தரனா உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்கலாம். அதாவது
இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ், இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ், உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து யார் வேணா வந்து சொல்லி கொடுத்துடலாம். நீங்களே ஆன்லைன்ல போனீங்கன்னா பேட்டர்ன்ஸ்னு போட்டீங்கன்னா வந்துடும், அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துடலாம். பட் இந்த ஆர்டர் ஃப்ளோவெல்லாம் வந்துட்டு வெளியே யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அப்படி சொல்லித்தரனா உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னுடைய பிஎன்எல் வந்து லாஸ்ட் 2 மந்த்தா வந்து நான் 70K கேபிட்டல வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2 மந்த் என்னோட ப்ராஃபிட் வந்து இதுதாங்க, பாத்துக்குங்க. இந்த லாஸ்ட் 2 மந்த் ஏப்ரல் மே இப்போ வரைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 62,000 வந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். என்னோட கேபிட்டல் வந்து 70,000. என்னுடைய மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும். 70,000 வச்சு 62,000 ப்ராஃபிட்னா ஆல்மோஸ்ட் 90% நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ஆப்ஷன் பையிங்ல உங்களால 100% பண்ண முடியும். பட் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க இவ்வளோ வந்துட்டு எதிர்பார்க்கணும். நான் வந்துட்டு நிறைய 1.5 இயருக்கு மேலே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து சைக்காலஜிக்கலா வந்து கரெக்டா இருந்தீங்கன்னா வந்துட்டு சைக்காலஜிக்கல் கிளாஸும் நம்மளுடைய கோர்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா 100% பண்ண முடியும். இதுல வந்துட்டு உங்களுக்கு சார்ஜஸ் எல்லாம் போக 46,000 வந்து நான் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுடைய குரூப் மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா எல்லாம் டெலிகிராம் குரூப் தெரியும். நான் டெய்லி ப்ராஃபிட்ஸ் பிஎன்ஆர் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு என்னுடைய ப்ரூஃப் நான் வந்து ப்ராஃபிட் பண்றேங்கிறதுக்கு. அண்டு எனக்கு இன்னும் வேற என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வந்து இது வந்து என்ஐஎஸ்எம், அதாவது என்ஐஎஸ்எம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ். இதுல வந்துட்டு நான் ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கேன். அதாவது வந்து சர்டிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ்ல சர்டிபிகேட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. பாஸ் ஆயிருக்கேன் 62% வந்துட்டு. இதுல உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் வந்து ஏப்ரல் 26, 2026 வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு. அதாவது லாஸ்ட் மந்த் தான் வந்து எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நான் எக்ஸாம் என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு. ஓகேங்களா? என்ஐஎஸ்எம் சர்டிஃபை நம்பர், என்னுடைய நம்பரும் இங்க இருக்கு. அண்டு நான் வந்து ப்ராஃபிட் லாஸ்ட் 2 மந்த் தான் பண்ணிருக்கேன். இதுதான் வந்து நான் வந்து ப்ரூஃபா வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய. நீங்க எந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்துக்குங்க. சும்மா ஏனோ தானே எவனோ ஒருத்தன் வந்து கோர்ஸ் சொல்லித்தரான், ஒரு 2 புக்கு பிடிச்சிட்டு வந்து சொல்லித்தரான் அப்படின்னு சொல்லி நீங்களா போயிட்டு விழுந்து நீங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு புக்கு வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கே வந்துடும். பட் இந்த ஆர்டர் ஃப்ளோ எல்லாம் வந்துட்டு அட்வான்ஸ் லெவல்ல ட்ரேடிங் பண்றவங்களுக்கு தான் வந்துட்டு வரும். இது வந்துட்டு நல்ல ஒரு அட்வான்ஸ் லெவல். அதாவது நார்மலா வந்து நிறைய பேர் ஏமாந்துடும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்ப சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. ஸோ இப்போ நான் ஆர்டர் ஃப்ளோல போயிட்டு நிஃப்டில உங்களுக்கு ஒரு கேண்டில் காமிக்கிற பாருங்க. ஸோ இந்த கேண்டில் வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கா? ஸோ இந்த கேண்டில் ரெட் கலர். எத்தனை மணி கேண்டில் உங்களுக்கு நான் வந்து பாக்குறேன் பாருங்க. ஸோ 11:15 கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கு. ஸோ அதே வந்துட்டு இதுலயும் ட்ரேடிங்லயும் பாத்துக்குங்க. நிஃப்டில 11:15 கேண்டில் வந்துட்டு நிஃப்டில வந்துட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஸோ 11:15. ஸோ இந்த கேண்டில் வந்து ரெட் கலர்ல இருக்கு. அதாவது வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வருது, மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்னு சொல்லி புட் ட்ரேட் வந்து நிறைய பேர் வந்துட்டு நார்மலா பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்றவங்க கூட இருப்பாங்க. பட் நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ என்ன காமிச்சிருக்குன்னா, இதுக்குள்ளார பையர்ஸ் தான் இருக்காங்க. 750 லாட் பை தான் பண்ணியிருக்காங்க. பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அது ஏன் வந்து ரெட் கலர்ல இருக்கு அப்படின்னா, அது வந்து லிமிட் பையர்ஸ், லிமிட் செல்லிங் வந்து நடந்திருக்கு. இதுல வந்து லிமிட் பையர்ஸ், லிமிட் செல்லர்ஸ் அண்ட் மார்க்கெட் பையர்ஸ், மார்க்கெட் செல்லர்ஸ் 4 விதமா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கோர்ஸ்ல வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோ டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லும். ஸோ மொட்டையா நம்ம ஒரு கலரை பார்த்து ட்ரேட் பண்றப்போ ஒரு நம்பர்ஸை வச்சு நீங்க வந்துட்டு இவ்வளோ நம்பர்ஸ், இவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு இந்த கேண்டில்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா, பையர்ஸ் இங்க என்ட்ரி ஆயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனாலதான் வந்து என்னால 10:30 மணிக்கே வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது மார்க்கெட் வந்து இன்னைக்கு மேலதான் போகணும். ஸோ இந்த கேண்டில்லே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஓகேங்களா? நல்ல ஒரு பையர்ஸ் உள்ள வந்துட்டாங்க, மார்க்கெட் மேலதான் போகுது, இந்த மார்க்கெட் இது கீழே போகாது, இங்க வந்துச்சுனாவே பை பண்ற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தயவு செஞ்சு என்கிட்ட கத்துக்கலினாலும் பரவாயில்ல, மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ வெளியே யார் சொல்லி தராங்கன்னு போய் பாருங்க, அவங்க கிட்ட போய் கத்துக்குங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு என்னுடைய ஃபீஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ப்ரூஃபா காமிக்க வேண்டிய லாஸ்ட் 2 மந்த் ப்ராஃபிட் காமிச்சிருக்கேன், என்னுடைய சர்டிஃபிகேட் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னடா பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உண்மையாலும் வந்து நானும் நிறைய லாஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நானே போய் கத்துக்கிட்டு வந்துட்டு அப்புறம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுதான் வந்துட்டு நான் இப்போ ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதே வந்துட்டு நான் கத்துக்கிட்டதான் எல்லாத்துக்கும் சொல்லி தருவோம். நிறைய பேர் வந்து 12 lakh லாஸ் ஆயிடுச்சு, இல்ல 10 lakh லாஸ் ஆயிடுச்சு, ஸோ அதனால வந்துட்டு எதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த கோர்ஸே வந்து நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு
ஆன்லைன் கோர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் ஆன்லைன் கோர்ஸ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா டைம் கிடைக்கல, ஹெல்த் ப்ராப்ளம்ங்கிறங்காட்டி நான் வீடியோ கோர்ஸ் மட்டும் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ கோர்ஸும் வந்து நிறைய பேர் வாங்கி அதுலயும் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணா நான் வந்து ராஜ்வி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தான், அதாவது மெம்பர் தான். ஸோ இவர் வந்து பார்த்தாருன்னா என்கிட்ட கோர்ஸ் வாங்கியிருந்தாரு. ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் கூட காமிக்கிற பாருங்க. ஸோ 2000 அப்போ நான் வந்து 2000 கோர்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ 2-3 மந்த்ஸ் 1 மந்த் ஆக போகுது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் போன்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்றீங்க. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐ ஹேவ் ரெக்கார்டு மார்னிங் கிளாஸ் பிகாஸ் ஆஃப் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா வந்து போட்டிருக்காரு பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரூஃப். ஸோ வேற என்னதான் நான் வந்து ப்ரூஃப் வேணும்னு சொல்லி கேட்டீங்கனாலும் ஒரு மெம்பர் வந்து கேட்டாரு, ஸோ நீங்க வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க, ப்ராஃபிட் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக தான் நான் ஆல்ரெடி ஏப்ரல் மந்த் P&L வீடியோ போட்டிருக்கேன். மே மந்த் வந்து கண்டிப்பா ஒரு 4 நாள்ல மந்த் முடியும் போது நான் கண்டிப்பா போடுவேன். நான் ப்ராஃபிட்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். 2 மந்த்ல வந்து ஒரு 50% 60% ப்ராஃபிட் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த NISM சர்டிஃபைடு ரிசர்ச் அனலிஸ்ட் ஈக்விட்டியில வந்து யாருமே வந்து வச்சிருக்க மாட்டாங்க. யாரும் எக்ஸாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதிருக்க மாட்டாங்க. இது என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பத்தி, அதுவும் ஆப்ஷன் ட்ரேடிங், ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல வந்துட்டு எனக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சும்மா போய் இந்த எக்ஸாம் வந்தாலும் பாஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் எழுதி ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு நோட் பண்ணிக்கங்க. 9284843591 9284843591. ஸோ இந்த நம்பருக்கு வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு ஜூன் 1 வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். விருப்பம் இருக்கிறீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. கம்மி ஃபீஸ் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். 5000ங்கிறது உங்களுடைய ஒன் டே லாஸ் பண்ற ஒரு ட்ரேட் லாஸ் பண்ற அமௌண்ட் தான் வந்து வரும். பட் கண்டிப்பா இது ஒர்த்தான கோர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த கோர்ஸ் வந்து முடிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா தனியாவே ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டர் ஃப்ளோனா என்ன அப்படின்னு ஒரு பேசிக்கான அவுட்லுக் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதையும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவும் செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து குரூப்ல ஜாயின் பண்ணி டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி பாருங்க. பிரீமியம் குரூப் மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நம்மளுடைய ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து 80% மேல அக்யூரன்சி வந்துட்டு இருக்கும். பிரீமியம் குரூப் மெம்பர்ஸ் யாராச்சும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். டெய்லி வந்துட்டு நம்ம ட்ரேட் மூலமா நீங்க 7000 5000 ஏர்ன் பண்றீங்க. பட் இது ஒரு லேர்னிங்காக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ லேர்னிங்க்கு இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பா நிறைய பேர் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோனா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒன்லி 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கோர்ஸ் எடுக்கிறதா வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். எனக்கு போதும், இதுவே போதும். ஏன்னா வந்து 10 மெம்பர்ஸை வந்து தான் கவர் பண்ண முடியும். எல்லாத்தையும் தனித்தனியா வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இது பண்ண வேண்டியதா இருக்கும், கைடு பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால 10 மெம்பர்ஸ் மட்டும் தான் எடுப்பேன். ஆல்ரெடி வந்து 3 சீட்ஸ் வந்து 3 and 4 சீட்ஸ்க்கு மேல ஃபில் ஆயிடுச்சு. 6 சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. விருப்பம் இருக்கிறீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க இந்த நம்பர்ல. சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க. ஆர்டர் ஃப்ளோ பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை பாய்.